ஸோ கரண்ட் ஜென்ஸீஸ்லாம் பார்க்குற மூவிஸ்ல ஓடிடி ரிலீஸ், பேன் இண்டியா ப்ராஸ்தெடிக் மேக்கப் அண்ட் நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங்னு ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் தமிழ் சினிமால 20 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமென்ட் பண்ண பெர்சன் யார் தெரியுமா? ஸோ வேற யாரும் இல்ல, நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார் தான். உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிடே யாரு உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளும் உழைச்சு போங்க. ஸோ இவங்கள பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் விஜே நித்யஸ்ரீ. வெல்கம் டு மெஸ்மரைஸ் புரொடக்ஷன். ஆளாதது என் சிஷ்யன் கலையும் கவியும் கமல்ஹாசன் சார் பத்தி பேசும்போது, அவர் ஒரு ஆக்டர்ன்னு நம்ம ஈஸியா சொல்லிற முடியாது. ஸோ, அவர் லிட்ரலா தமிழ் சினிமாவுடைய ஃபியூச்சர் ஐடியாஸ இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பார்க்குற மாடர்ன் சினிமாலோடைய ஏகப்பட்ட சீன்ஸுமே வந்து அவர் வந்து ஒரு டிகேட்ஸ்க்கு முன்னாடியே அத ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஸ்தெடிக் மேக்கப் பத்தி பார்க்க போறோம். ஸோ, ப்ராஸ்தெடிக் மேக்கப் அப்படிங்கிறது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பெர்சன அவங்க மேக்கப் மூலமா அப்படியே வந்து ஒரு கேரக்டருக்காக சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ராஸ்தெடிக் மேக்கப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு ஹாலிவுட் லெவல்ல ப்ராஸ்தெடிக் மேக்கப்ப பெருசா பேசப்படுற அந்த மேக்கப் அந்த டைம்லயே மேசிவான தமிழ் சினிமால யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வை சண்முகி, தசாவதாரம், இந்தியன்னு இந்த மாரி 3 ஃபிலிம்லயுமே வந்து ப்ராஸ்தெடிக் மேக்கப்ப யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க கேரக்டர வந்து சூப்பரா வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து தசாவதாரம் மூவி பார்த்தீங்கன்னா, ஸோ அதுல வர 10 கேரக்டர்ஸ்க்குமே ப்ராஸ்தெடிக் மேக்கப் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆலவன் தான் மூவி. ஸோ இந்த மூவிய பார்க்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுல வந்து பர்ட்டிகுலரா ஒரு அனிமேஷன் சீக்வென்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வயலன்ஸ் ஃபைட் சீன் மாதிரி இருக்கும். ஸோ இதுல இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஹாலிவுட் டைரக்டர் குவின்டின் டரான்டினோ டைரக்ட் பண்ண கில் பில் மூவில அதே சிமிலரான அனிமே ஸ்டைல் சீக்வென்ஸ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, அதோட மூவி டைரக்டருமே அத வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ இன்னைக்கெல்லாம் ஓடிடி ரிலீஸ்னாலே அவ்ளோ நார்மலான ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல ஓடிடி அண்ட் டிடிஹெச் ரிலீஸ யாரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணாங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சார் தான். ஸோ அது மட்டும் இல்ல, கமல்ஹாசனுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஓடிடி மூவி தான் வந்து விஸ்வரூபம் மூவி. ஸோ இது என்னதான் வந்து அப்போ ரிஜெக்ட் ஆனாலும், இப்போ என்டையர் இண்டஸ்ட்ரியுமே வந்து ஓடிடி டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ஹே ராம், விஸ்வரூபம்னு டிஃபரண்ட் ஸ்டைல்ல, டிஃபரண்ட் லாங்குவேஜஸ்ல இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் மூலமாவும், நேஷனல் லெவல் ஸ்டோரி டெல்லிங் மூலமாவும் வந்துட்டு அவருடைய ஸ்கேல அவர் ட்ரை பண்ணி அவர் வந்து ஒரு மூவி அழகா குடுத்திருப்பாரு. ஸோ நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் பத்தி பேசினா, ஸோ தமிழ் சினிமால கமல்ஹாசன் மூவிஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ "ஹே ராம்", விருமாண்டி. ஸோ விருமாண்டில ஒரு மெயின் ஒரு பிளாட் இருக்கு. ஸோ விருமாண்டில ஒரு இன்சிடென்ட்ட 2 பெர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ அது 2மே அந்த மூவியே வந்து ஒரு நான் லீனியர் டைப்ல தான் எடுக்கப்பட்டது. ஸோ சவுண்ட் டெக்னாலஜில கூட கமல்ஹாசன் சார் ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஒரு மெயினான மூவி தான் குருதி புனல். ஸோ இந்த மூவி வந்து டால்பி ஸ்டீரியோல எடுக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் விஸ்வரூபம் மூவி. ஸோ இந்த மூவி வந்து ஆரா 3டி சவுண்ட் டெக்னாலஜில ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட ஒரு மூவி தான் வந்து விஸ்வரூபம் மூவி. ஸோ லைவ் ரெக்கார்டிங் பத்தி பேசினா, ஸோ விருமாண்டி மூவி, கமல்ஹாசன் நடிச்ச விருமாண்டி மூவில ஸோ மெயினா ஹோல் மூவியுமே வந்துட்டு லைவ் ரெக்கார்டிங் அப்ரோச்ல தான் ஹெவியாவே எடுத்திருப்பாங்க. ஸோ இப்பலாம் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு சீன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட சவுண்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனா அப்பவே வந்து கமல்ஹாசன் வந்து அவங்களோட ஆத்தென்டிசிட்டிக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து 1986ல கம்ப்யூட்டர் பேஸ்டு மியூசிக் ரெக்கார்டிங் வந்து அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ உள்ள மூவிஸ் எல்லாமே வந்து இத பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஆனா அப்போ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ கமல்ஹாசன் அப்பவே அத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா வந்து டபுள் ஆக்ஷன் மூவிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கமல்ஹாசன் நடிக்காத டபுள் ஆக்ஷன் மூவிஸே இருக்காது. ஸோ அதுல இப்போலாம் வந்து நம்ம ஒரு டபுள் ஆக்ஷன் மூவிஸ் எடுக்கிறோம் அப்டின்னா வந்து விஎஃப்எக்ஸ் மூலமா ஈஸியா எடுத்துடலாம். ஸோ ஆனா அந்த டைம்ல டபுள் ஆக்ஷன் மூவிஸ் எடுத்த ஏகப்பட்ட கமல்ஹாசன் மூவிஸ் இருக்கு. அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், இந்தியன் அண்ட் தென் தசாவதாரம். ஸோ தசாவதாரம்ல 10 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10 கேரக்டர்ஸுமே வந்துட்டு ஒரே ஆள் பண்றது எவ்ளோ கஷ்டம் அப்படிங்கிறத அந்த டைம்ல பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அது ஒரு ஹியூஜ் அச்சீவ்மென்ட் தான். அபூர்வ சகோதரர்கள், இந்தியன் இந்த மூவிஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ 2 ரோலா பண்ணியிருப்பாங்க.
மைக்கேல் மதன காமராஜன் வந்து 4 ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தசாவதாரம். ஸோ இந்த மூவில 10 கேரக்டர்ஸுமே ஒரே ஆள் வந்து ஸோ ப்ராஸ்தெடிக் மேக்கப் யூஸ் பண்ணி அவங்களே ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்ளோ கஷ்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ என்னதான் கமல்ஹாசன் மூவி ரிலீஸ் ஆனப்போ புரியலனாலும், ஸோ அந்த மூவிய இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ட் கிளாசிக்கலான மூவி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இப்ப நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் துரேந்தர் மூவி. ஸோ இது வந்து ஒரு பாகிஸ்தான் ஸ்பை மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரிய நீங்க ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி விஸ்வரூபம் நம்ம கமல்ஹாசன் சார் நடிச்ச விஸ்வரூபம் மூவில பார்த்தீங்கன்னா, ஸோ அதே சீக்வென்ஸ் அண்ட் அதே ஸ்டோரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து ஒரு இப்போ வந்த மூவிய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே கதை எடுத்திருக்காங்கன்னா, ஸோ கமல்ஹாசன் மூவி ஒரு மாஸ்டர் பீஸான மூவி அப்டின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் பாலிவுட்க்கு துரேந்தரா இருந்தாலும், நம்ம காலிவுட்க்கு விஸ்வரூபம் மூவி தான் எப்பவுமே ஃபேவரைட். உங்க ஃபேவரைட் கமல்ஹாசன் மூவிய கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம மெஸ்மரைஸ் புரொடக்ஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மருதநாயகம் உங்களோட கனவு படம். இன்னமும் மருதநாயகம் நாங்க ஏன் திரையில பார்க்க முடியும்?